லாஸ்ட் வீடியோவில் நம்ம ட்ராப்பிங் ரெயின் வாட்டரோட ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம இன்னும் ஆப்டிமைஸ்டான சொல்யூஷன் பார்ப்போம். ஸோ ஒன்று வந்துட்டு சேம் நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷனே இன்னும் எப்படி ஆப்டிமைஸ் பண்ண முடியும்னு பார்ப்போம். இன்னொன்று வந்துட்டு 2 பாயிண்டர் மெத்தட், இது ரெண்டுமே வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில் இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறது, என்ன இந்த கொஸ்டின்லேருந்து எப்படி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுங்கிறதுலாம் சொல்லியிருப்பேன். நான் அந்த வீடியோவோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது பார்த்துட்டு இது வந்தீங்கன்னா இன்னும் கிளியராக புரியும். நம்ம ஆல்ரெடி அதில் வந்துட்டு நம்ம சஃபிஷியண்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணதுனால நான் இந்த வாட்டி டைரெக்டாக கோட்குள்ளே இறங்குறேன். ஸோ நமக்கு வந்து இந்த இதான் வந்துட்டு ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன். ஸோ இந்த சொல்யூஷன் நம்ம ரன் பண்ணி சப்மிட் பண்ணப்போ தான் நமக்கு வந்துட்டு டைம் எக்ஸீடட்னு சொல்லி எரர் வந்தது. ஏன்னா இதோட காம்ப்ளெக்சிட்டி வந்துட்டு O⁴n². ஏன்னா உள்ளேயே வந்துட்டு ஒரு வாட்டி ஃபார் லூப் ஐட்ரேட் பண்ணி ஒரு வேல்யூவையும் நம்ம வந்துட்டு ஆக்சஸ் பண்ணதுக்கப்புறமா அகைன் அண்ட் அகைன் உள்ளேயும் திருப்பி ஃபார் லூப் வந்துட்டு ரன் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு நமக்கு டைம் லிமிட் எக்ஸீடட்னு சொல்லி எரர் வந்துருச்சு. ஸோ இந்த சொல்யூஷனையே நம்ம எப்படி பெட்டர் ஆக்கலாம் அப்படின்னு யோசிச்சா, நம்ம வந்து இங்கே வந்து நம்ம ஃபார் லூப்பாக நெஸ்டடாக கொடுக்கறதுக்கு பதிலாக தனி ஃபார் லூப்பாகவே செட் பண்ணலாம். அதாவது ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஃபார் லூப் வச்சு அந்த ஃபார் லூப்பில் we can actually have 2 அரேஸ் ஃபார் லெஃப்ட் மேக்ஸ் அண்ட் ரைட் மேக்ஸ். ஸோ இதே லென்த்துக்கே நம்ம இன்னும் 2 அரேவை வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு ஒன்று வந்துட்டு லெஃப்ட் மேக்ஸை வச்சுக்கோம், இன்னொன்று வந்துட்டு ரைட் மேக்ஸ் வச்சுக்கோம். இது எல்லாத்துக்குமே நம்ம தனி லூப்பாக வச்சுருந்தோன்னா நமக்கு வந்துட்டு 3n தான் நம்மளோட டைம் காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கும். 3n வந்துட்டு கான்ஸ்டன்ட் வந்து நம்ம வந்துட்டு விட்டுடலாம். ஸோ O(n) தான் நம்மளோட காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கும். ஸோ நம்ம அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். ஹைட் இஸ் ஈக்குவல் டு அதாவது நம்மளுக்கு கொடுத்துருக்க இன்புட் வந்துட்டு வேலிடான இன்புட்டான்னு செக் பண்ணுறது. இதுக்கப்புறமா இருக்கிற கோடில் தான் நம்ம வந்துட்டு சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லெஃப்ட் மேக்ஸு ரைட் மேக்ஸுக்கு வந்துட்டு ஒரு இன்டீஜர் அரே வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட் அரே ஆஃப் லெஃப்ட் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நியூ இன்ட் ஆஃப் ஹைட்டோட லென்த்து தானே. ஸோ int n is equal to height dot length. ஓகே, அதே மாதிரி இதே தான் வந்துட்டு ஹைட் இன்டீஜர் ஆஃப் n. இங்கே வந்துட்டு ரைட் மேக்ஸுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு லெஃப்ட் மேக்ஸுக்கு பதிலாக ரைட் மேக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இதுவும் வந்துட்டு வில் பி ஆஃப் லென்த் n. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இந்த அரே வந்துட்டு ஐட்ரேட் பண்ணி இந்த பில்லருக்கு லெஃப்ட் மேக்ஸ் எவ்வளோ, ரைட் மேக்ஸ் எவ்வளோங்கிறது தான் நம்ம வந்துட்டு இந்த அரேயில் வந்துட்டு ஸ்டோர் பண்ண போகிறோம், இந்த 2 அரேயில். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து லெஃப்ட் மேக்ஸ் வந்துட்டு வில் பி லெஃப்ட் மேக்ஸ் ஆஃப் 0th வேல்யூ வந்துட்டு வில் ஆல்வேஸ் பி ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் 0 தானே. ஸோ இது வந்துட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு ஃபார் int I is equal to 0 தான் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருவோம். ஸோ ஆக்சுவலி இதுவுமே நமக்கு தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ int I is equal to 0, I greater than n, I plus plus. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம லெஃப்ட் மேக்ஸ் தான் வந்துட்டு நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் மேக்ஸ் ஆஃப் I is equal to max of left max of I, comma height of I. ஆக்சுவலி நமக்கு இந்த இடத்துல இது தேவை, இந்த வேல்யூ வந்துட்டு வேணும் தான். ஏன்னா நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் வேல்யூ வந்துட்டு எப்போதுமே அசைன் பண்ணி ஆரம்பித்தோன்னா நம்ம வந்துட்டு ஒரே வேல்யூவே இங்கே வந்துட்டு திருப்பி கம்பேர் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இட் வில் பி I minus 1. ஸோ 0 வேல்யூ வந்துட்டு இங்கேருந்து வந்துருச்சு, நம்ம 1லேருந்து ஐட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ இந்த ஐட்ரேஷனில் வந்து நம்மளுக்கு லெஃப்ட் மேக்ஸோட வேல்யூ வந்து கிடச்சிரும். இதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு ரைட் மேக்ஸ்க்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார் int I, ஸோ ரைட் மேக்ஸோட வேல்யூக்கும் நம்ம ஃபஸ்ட்டு 0th வேல்யூ என்ன அப்படின்னு, ரைட் மேக்ஸ் வந்து will not be 0 because left max will be from the leftmost and the right max will be
from the rightmost. Okay, so ரைட் மேக்ஸ் வந்து நமக்கு வந்து எங்கே இருக்கும்னா n-1ங்கிற வேல்யூவில் தான் இருக்கும், பிகாஸ் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுங்கிறதுனால. அதே மாதிரி தான் ஹைட் ஆஃப் n-1, ஏன்னா நம்மளுக்கு லாஸ்ட் வேல்யூ தான் நமக்கு வந்து ரைட் மோஸ்ட் வேல்யூவாக நம்ம வந்துட்டு வச்சுருப்போம். ஸோ இங்கே வந்துட்டு ஐட்ரேட் பண்ணுறப்போ i is equal to லாஸ்ட் வேல்யூலேருந்து தானே நம்ம பண்ணோம். ஸோ n-2லேருந்து ஆரம்பித்தா போதும். அண்ட் i should be greater than or equal to 0. அண்ட் இங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு i வேல்யூவை டிக்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வருவோம். இது வந்துட்டு ஒரு இது வந்துட்டு ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் ஃபில் பண்ணுவோம், இது வந்துட்டு பேக்வர்ட் டைரெக்ஷனில் ஃபில் பண்ணுறோம். ஸோ right max of I is equal to math dot max of right max of இங்கே வந்து I plus 1 and height of I. இப்போ வந்துட்டு நம்ம ரிசல்ட் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முதல்ல ரிசல்ட்டுங்கிறத வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணிடலாம். For int I equals 0, I greater than n, I plus plus. நம்ம இந்த அரேவை ஐட்ரேட் பண்ணி தான் நம்ம வந்துட்டு இருக்க போகிற வேல்யூ எல்லாத்தையுமே ஆட் பண்ண போகிறோம். அதாவது ஐட்ரேட் பண்ணுறப்போ லெஃப்ட் மேக்ஸ், ரைட் மேக்ஸ் அண்ட் இந்த அரே, இந்த மூணுத்தையுமே நம்ம கன்சிடர் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தா அதே ஃபார்முலா தான், இதே தான் ஃபார்முலா. மினிமம் ஆஃப் லெஃப்ட் கமா ரைட் மைனஸ் ஹைட், இதே தான் நம்ம வந்துட்டு போட போகிறோம். ஸோ ரெஸ் plus is equal to math dot min of left max of I comma right max of I. இது ரெண்டுத்தில் எதுன்னு பார்ப்போம். அண்ட் ஆல்சோ இதுலேருந்து நம்ம height of I வந்துட்டு சப்ராக்ட் பண்ணுவோம். and we will be returning result. இதென்ன பியூட்டிஃபை ஆக மாட்டேங்குது. ஓகே, இந்த இஃப் கண்டிஷனுக்கு இருக்குது, இந்த ஃபாருக்கு இருக்குது, இந்த ஃபாருக்கு இருக்குது. அகெயின் கிளாஸுக்கு இல்லை. ஓ, இங்கேருந்து இது எடுக்கணும். Cannot find the symbol right max. இக்கனே right max of I is equal to math dot max of right math. ஓ, இது வந்துட்டு அரேல. ஸோ திஸ் வில் பி ஸ்கொயர் ப்ராக்கெட். சேம் இங்கேயும். இது என்ன, நான் ஸ்ட்ரிங் மாதிரி போட்டுட்டேன், சாரி. ஓகே, சப்மிட் பண்ணி பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி இப்போது டைம் லிமிட் எக்ஸிடெட்டில் வரக்கூடாது. ஓகே, ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு சொல்யூஷன் வந்துட்டு சப்மிட் ஆகிடுச்சு. நம்ம முன்னாடி பண்ண அதே ப்ரூட் ஃபோர்ஸோட மெத்தடே தான், ஆனால் நம்ம வந்துட்டு லூப்பை வந்து தனித்தனியாக போட்டிருக்கோம் ஃபார் ரைட் மேக்ஸ் அண்ட் லெஃப்ட் மேக்ஸ். இப்போ நமக்கு வந்துட்டு டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன தான் O of 3n which is again O of n-னாலும் நம்மளுக்கு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு லாஸ்ட் டைம் ப்ரூட் ஃபோர்ஸில் வந்துட்டு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வாஸ் O of 1 which was a constant, but இப்போ வந்துட்டு it will be O of n, again 3n தான். ஏன்னா நம்ம வந்து இங்கே 3
புது அரே வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்ரி டைம் இது வந்துட்டு நமக்கு வந்துட்டு 3 அரே, அதாவது 2 அரே வந்துட்டு நம்ம புதுசாக இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோங்கிறதுனால இங்கே ஆல்ரெடி ஒரு அரே இருக்குது. ஸோ இட் வில் நாட் பி 3 அரே, இட் வில் ஆக்சுவலி பி 2n. ஸோ நமக்கு என்னதான் பார்த்தாலும் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்துட்டு O of n இட் ஹேஸ் இன்க்ரீஸ்ட் ஒன்லி. ஸோ இதையும் நம்ம வந்துட்டு இது வந்துட்டு நம்மளோட ப்ரூட் ஃபோர்ஸை விட ஒரு ஆப்டிமைஸ்டு சொல்யூஷனாக இருந்தாலும் இது வந்து இதை விட இன்னும் பெட்டரான ரன் டைம் அண்ட் டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி கொடுக்கக்கூடிய சொல்யூஷன்ஸ்லாம் இருக்குது. அதில் ஒன்று தான் வந்துட்டு 2 பாயிண்டர் சொல்யூஷன். மேபி நான் 2 பாயிண்டர் சொல்யூஷனை இன்னொரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.